ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட மாத்திரை வாங்குறேன் ம். என்னுடைய உடல் நலத்துக்காக. அது ஒரு கடையில போய் கேட்டப்போ அந்த மாத்திரை விலை கிட்டத்தட்ட 250 ரூபாய். ஓகே. இதுவே மக்கள் மருந்தகம், முதலமைச்சர் மருந்தகம்னு சில மருந்தகங்கள்லாம் இருக்கு. அந்த மருந்தகங்கள்ல போய் கேட்டீங்கன்னா அதே 250 ரூபாய் மாத்திரை ஒரு 10 ரூபாய் இருக்கும். சோ இது ஒரே மருந்து தான். ஆனா இது ஜெனரிக், இது பிராண்டட் கிடையாது. ஓகே. இப்ப எப்படின்னா நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு பிராண்டட் ஷர்ட் எடுத்தீங்கன்னா 2000 ரூபாய் இருக்கும். அதே அன்பிராண்டட் ஷர்ட் ஆனா மரம்லாம் பாத்தீங்கன்னா 2000 ஒன்னாதான் இருக்கும். இருந்தாலும் அந்த பிராண்டுக்காக நீங்க அந்த 2000 ரூபாய் கொடுக்குறீங்க. அந்த மாதிரி இந்த பிராண்ட் மாத்திரை 250 ரூபாய் விற்குது, அன்பிராண்டட் மாத்திரை 10 ரூபாய் விற்குது. சோ இந்த ஹெல்த் கேர்லயும் எஜுகேஷன்லயும் பாத்தீங்கன்னா அந்த பிராண்ட் தான் நம்ம அந்த வேல்யூவை தீர்மானிக்குது அப்படிங்கிறீங்க. ஆமா. அது இல்லாம இன்னொரு நாள் அதே நான் மாத்திரை ஒரு மக்கள் மருந்தகத்துல வாங்க போனா, சார் அன்பிராண்டட் மாத்திரை இல்ல, பிராண்டட் மாத்திரை தான் இருக்குது, வேணுமான்னு கேட்டாங்க. சரின்னு கொடுத்து 30 ரூபான்னு சொன்னாங்க. அந்த 30 ரூபாய்க்கு நான் அந்த மாத்திரையை வாங்கி பாக்குறேன், அதுல மேல எம்ஆர்பி 250 ரூபான்னு எழுதி இருக்குது. சோ 250 ரூபாய்க்கு வெளியே விற்கப்படுகின்ற மாத்திரை மக்கள் மருந்தகத்துல 30 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எப்படி சாத்தியமாகுது? எப்படி சாத்தியமாகுது? அப்ப மக்கள் மருந்தகத்துல ஒண்ணும் நஷ்டத்துக்கு விக்கல. அப்போ இப்ப இந்த பிராண்டட் மாத்திரைகளுடைய அவங்களுடைய லாப நோக்கு எவ்வளவு இருக்குது பாருங்க. ஒரு ஒரு மாத்திரை 10 ரூபாய்க்கு தயாரிச்சுட்டு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்தியன் பேங்கின் இண்ட் ஸ்மார்ட் ஆம்னி சேனல் மொபைல் பேங்கிங் ஆப் 300க்கும் மேற்பட்ட வசதிகளுடன்